என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க கண்ட பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருந்தா நான் குமார் வந்துட்டு அரசியை ஏமாற்றிட்டு ஒரு பொண்ணோட ஊர் சுற்றிட்டு இருக்கிறது வந்து கதிர் வந்து பார்த்துட்டு வந்துடுறாரு. கதிர் வந்து பார்த்ததை வீட்டில் இருக்க யார்கிட்டையுமே சொல்லாமல் நேராக வந்து குமார் வரப்போ நேராக அவன் சட்டையை பிடிச்சி கேட்குறாரு, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு பொண்ணோட சுற்றுறியா அப்படின்ட்டு. இவங்க சண்டை போடும்போது வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து என்ன சத்தம்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து கதிரோட அக்காவும் வந்து அங்கே தான் இருக்காங்க. கதிரோட அக்காவும் வந்துட்டு குமார் மேலே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஆமாம், நான் கூட பார்த்துருக்கேன், இவன் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களோட ஊர் சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு குமார் வந்துட்டு ஆமாம், ஒருத்தி இல்லை 20 பேர் கூட நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. பிரச்சனை வந்து ரொம்பவே பெருசாக போயிடுது. அதுக்கப்புறமா தான் நம்ம அரசி வந்து உண்மையை சொல்கிற மாதிரி ஒரு நிலமை வந்து வந்துடுது. குமார் வந்து கதிரை அடிக்க போகிறப்ப எங்கள் அண்ணன் மேலே ஒரு அடி விழுந்துச்சு, நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த அரசி வந்து பேசுகிறாங்க. கடைசியில் வந்து நம்ம அரசி வந்து எல்லாருக்கிட்டையும் உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க. இது இவங்கிட்ட தாலியே இல்லைன்னு சொல்லி தாலியை எடுத்து காட்டி எனக்கும் கல்யாணமே நடக்கலை, உங்கள் பேரனை பழி வாங்கிறதுக்காக நான் செஞ்ச ட்ராமா. அரசி வந்து குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறத உண்மையை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லோரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க.